கைஸ், இந்தியன் 2 படம் பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டு அந்த சொல்லுங்கள் எனக்கு, பார்த்துட்டிங்களான்னு. பார்க்கலன்னா வந்து நான் நிறையா ஸ்பாயில் பண்ணிடுவேன். நிறையா ஸ்பாயில் பண்ண மாட்டேன், லைட்டாக தான் ஸ்பாயில் பண்ணுவேன். இந்த வீடியோ வந்து மெயினாக என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தான், சரியா? சப்ஸ்கிரைபர்ஸுக்கு கூட நான் வாரம் இந்த மாதிரி ஒரு நான் யூஸ்வலாக வீடியோ கேண்டிடாக ட்ரை பண்ணுவேன். பட் இது வந்து ரொம்ப கேண்டிடாக இருக்கும். ஓகே, நான் வந்து ரீசெண்டாக இந்தியன் 2 படம் பார்த்தேன். நெட்ஃப்ளிக்ஸில் வந்துச்சு, பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்து ஒரே மண்டை குடைச்சல் என்னென்னா, எனக்கு ஏன் இந்தியன் 2 படம் பிடிக்கலை அப்படிங்கிறது ஒரே ஒரு மாதிரி மண்டை கிடச்சல். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஏன் வந்து நமக்கு ஓகே சங்கர் படம்னா நல்லா இருக்குமே, அவர் எடுக்கிற மூவிஸ்லாம் நல்லாயிருக்கும், என்ன ஆச்சு அப்படிங்கிறது ஒரு இதில் ஒரு ஃபவுண்டேஷனல் விஷயம் ஒன்று இருக்குது, சொல்கிறேன். We are all stuck to this, கரெக்டாக? We are stuck to this, we don't know how to get rid of it. லைஃப்பில் வந்துருச்சு, இதை வந்து இது இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ எல்லார்கிட்டையுமே இது இருக்குது. இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே சில பேருக்கு மாறிக்கிட்டு இருக்கு. ஓகே, நான் இதுலேருந்து ஆல்மோஸ்ட் தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட்டு இதையே நிறைய பேர் ஃபோனில் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அதனால் இட் இஸ் வெரி ஹிப்போக்ரிட்டிக்கல் டு சே சச் திங்ஸ். பட் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஆக்சுவலாக நான் கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ், எனக்கு வந்து ஏன் இந்தியன் 2 படம் பிடிக்கல அப்படின்னு. நான் வந்து உங்கள் கூட அதை ஷேர் பண்ணணும். ஆனால் நீங்களும் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணணும், உங்களுக்கு ஏன் அது பிடிக்கலன்னு. நான் என்னோடய ரொம்ப டீப் தாட்ஸ்குள்ளே போய் இதே பொசிஷனில் தான் உட்காந்து நான் கண்டுபிடிச்சேன். அதை அப்படியே போய் கேமரா எடுத்துகிட்டு வந்துட்டு எந்த பொசிஷனில் கண்டுபிடிச்சோமோ அதே பொசிஷனில் அதை அப்படியே நம்ம டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்தியன் 1க்கு போவோம். இந்தியன் 1 படம் வந்து அப்போ வந்து மோஸ்ட்லி நம்மலாம் வந்து கிட்ஸு சில பேர் பிறந்திருக்கவே மாட்டாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த இந்தியன் அப்படிங்கிற படம் பார்க்கும்போது எங்கள் வீட்டிலலாம் வந்து எல்லா அடல்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் படம் அது இது அப்படி பில்டப்லாம் விட்டாங்க. நானும் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு படம் பார்த்தேன். ஆனால் எனக்கு அந்த படம் புரியலை. ஏன்னா சின்ன 10 வயசுக்குள்ளே அந்த மாதிரி இருக்கிறப்போ படத்தோட பிளாட்டெல்லாம் அவ்வளோவா புரியாது. அந்த படத்தை வந்து யூஸ்வலாக எதுக்கு பார்க்குறோன்னாவே அந்த சண்டை காட்சிகள், அந்த ஆக்ஷன், படம் வந்து புரியாது சின்ன வயசில். சின்ன பையனாக இருக்கும்போது, ஒரு 6-7 வயசு இருக்கும்போது என்ன புரியும் படத்தில்? ஒன்றும் புரியாது. ஸோ அதே மாதிரி எனக்கும் வந்து இந்தியன் 1லாம் ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் திருப்பி பார்க்க எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அப்போ நான் பார்த்தேன். பார்க்குறப்பையும் ஒன்றும் பெருசாக மற்றவங்க பில்டப் பண்ண அளவுக்கு ஆஹா ஓஹோன்னு நான் எதுவும் இல்லை. அந்த கரப்ஷன் காமிச்சிருந்தாங்க, அது ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சி. அந்த மாதிரி ஒரு சில ஃபீட்பேக் இருந்துச்சு. இப்போ சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர் ஓல்டாக நான் இருக்கும்போது என்கிட்ட வந்து ரஜினி பிடிக்குமா கமல் பிடிக்குமான்னு கேட்டால் நான் ரஜினி தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த டைமில் வந்து எனக்கு ஆக்டிங்லாம் பெருசு கிடையாது, படத்தில் ஆக்ஷன் தான் பெருசு. யார் வந்து அதிகமாக வந்து ஆக்ஷன் பேக்டாக படத்தை கொடுக்குறாங்களோ அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா படையப்பா, பாஷா, அந்த ஆக்ஷன், அந்த சண்டை, அந்த அதை தான் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில். யூஸ்வலாக பசங்களுக்கெல்லாம் அப்படி தான், சின்ன குழந்தையா இருக்கப்போ ஃபைட்டு, அந்த 5 ஃபைட்டு படத்தில் ஏன் வைக்கிறாங்க, 5 ஃபைட்டு 5 சாங் ஏன் வைக்கிறாங்கன்னா 5 ஃபைட்டு வந்து சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அது பண்ணுறது. அதுக்கப்புறம் ஏன் வந்து இந்தியன் 2 வந்து இவ்வளோ இதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். இருக்கும்போது சரி ஓகே, நம்ம வந்து இதை இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். அப்படியே விடக்கூடாது, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு விடக்கூடாது. ஏன் பிடிக்கலன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளை பற்றி நமக்கே நல்லா தெரியும்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். மூளையை குடஞ்சிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாகவே. அப்போது வந்து எனக்கு 2-3 விஷயம் எனக்கு லைட்டாக பொறி தட்டுச்சு. ஓகே இதனால தான் அப்படின்ற மாதிரி. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, எனக்கு எந்த மாதிரி படம் பிடிக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதாவது என்ன, நான் வளர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த ஆக்ஷன் பேக்ட் படம்லாம் வந்து அவ்வளோவா ஓகே அப்படிங்கிற மாதிரி, ஆக்ஷன் பேக்ட் ஒரு பட்டு பயங்கர சண்டை அது இதுன்னு எடுக்கிறாங்க அப்படின்னா, கமர்ஷியலாக எடுக்கிறாங்க அப்படின்னா ஓகேவா அந்த மாதிரி ஆகிட்டேன். இது வெரிஃபை பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா வந்து நிறைய பெரியவங்க இருப்பாங்கள்ல நம்ம ஃபேமிலிஸில் வந்து, நிறையா பெரியவங்க இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயும் நிறையா பெரியவங்க இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட நான் போய் கேட்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி தமிழ் படம்லாம் பார்க்குறீங்க, இப்போ ரீசெண்டாக வந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா, நான்லாம் அப்போ ஜெமினி கணேசன்,
சிவாஜி கணேசன், ஜெமினி அவங்க நடித்த படம் தான்ப்பா இப்போல்லாம் அப்படின்னுவாங்க. ஸோ ஒரு ஜென்ரேஷனுமே பார்த்தீங்கன்னா, அவங்களோட டைமில் வந்த படங்களை மட்டும்தான் வந்து ரொம்ப பெருசாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்த படம்லாம் வந்து அவங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது. அது ஏன்னா வந்து அந்த நொஸ்டால்ஜிக் ஃபீலிங் அவங்களுக்கு அந்த படத்தோட சேர்ந்து வரும். இப்போ வந்து ஒரு பழைய படம் ஒன்று இருக்குது. வரவு எட்டனா செலவு பத்தனா, பாமா விஜயம், அப்புறம் அந்த 3 எம்ஜிஆர் இருப்பாங்க. ஒரு நாளை நமதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இட் இட் ஆல் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் மை சைல்ட்ஹுட். எப்போ பார்த்தாலும் கேடிவியில் அதே தான் போட்டுட்டு இருப்பாங்க. மேட்னி ஷோன்னு திரும்ப திரும்ப உட்காந்து. ஸோ அதை பற்றி யோசிச்சாலே வந்து சின்ன வயசில் வளர்ந்தது அதுதான் ஞாபகம் வரும். ஸோ இட்ஸ் வெரி நாஸ்டாலஜிக். அதனால அந்த படம் பார்க்குறப்போ நல்லா ஜாலியாக இருக்கும். டைம் போகிறது தெரியாது. பிரெயின் ஒர்க் அவ்வளோவா இருக்காது. அந்த நாஸ்டாலஜிக் ஏன்னா ஆல்ரெடி அந்த படத்தோட கதை தெரியும். அந்த நாஸ்டாலஜிக் ஃபீலிங் அப்படியே போய்கிட்டே இருக்கும் மைண்டில். இல்லை அப்படியே ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் நான் என்ன கவனிச்சேன்னா, இந்த நாஸ்டாலஜிக் ஃபீலிங்கை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த தமிழ் சினிமாவில். அதில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த சந்திரமுகி 2. சந்திரமுகி 2ல் தேவையே இல்லாமல் சந்திரமுகி 2 ஆக்சுவலாக வந்து அந்த படம் தேவையில்லை. பிகாஸ் அது சந்திரமுகி 1 மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னாவே அந்த 1ல் வர்ற அந்த நாஸ்டாலஜிக் விஷயங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அந்த 2ல் வந்து பார்க்கும்போது அந்த 1ல் வர எல்லாமே அந்த சீன்ஸ் அப்படி அப்படியே வரும். சேம் மோரரில் சேமாக தான் வரும். அதில் ஒரு வேட்டையன், செங்கோட்டையன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இது பண்ணி இந்த கப்ஸா கூட்டி அதை வந்து ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நான் பார்க்குறப்போ என்னுடைய நாஸ்டாலஜிக் ஃபீலிங்கை நீ என்னத்துக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்ட் 2ன்னு வந்து சொன்னாலே, ஏதாச்சும் ஒரு படம் வந்து பார்ட் 2 அது பல வருஷத்துக்கு அப்புறம் விட்றாங்க அப்படின்னு சொன்னாலே ஒரு பயம் வந்துடுது. இதை பார்த்தா வந்து அந்த பார்ட் 1ம் மைண்டில் வந்து டேமேஜ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. ஏன்னா வந்து நாஸ்டாலஜிக் ஃபீலிங்கை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது எப்போவுமே. நாஸ்டாலஜியா இஸ் நாஸ்டாலஜியா. யூ cannot simply just because you have some power to remake it, you cannot just simply go and just do another movie and spoil the whole feeling of nostalgia. ஸோ எனக்கு வந்து சந்திரமுகியா இந்தியன் ஒன்னான்னு கேட்டிங்கன்னா சந்திரமுகி தான் சொல்லுவேன். பிகாஸ் ஐம் ரஜினி ஃபேன். அப்போது கமல் அவளோட படம்லாம் நான் அவ்வளோவா ஐம் நாட் வெரி அட்ராக்டட் டு கமல்ஸ் மூவிஸ். பிகாஸ் எனக்கு அது புரியாது. அது ஐ டோன்ட் கெட் வாட் ஹீ சேயிங் அண்ட் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே, இந்த ஹோல் ட்ராமாவில் ஓகே இந்தியன் 2 பற்றி நான் வந்து இன்டர்நெட்டில் நிறையா மீம்ஸ் பார்த்தேன். இவங்க கோபி சுதாகரோட கலாய்ச்ச ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பார்த்து பயங்கரமாக சிரித்தேன். எஸ்பெஷலி அந்த இந்தியன் 2ல் வந்து சித்ரா அரவிந்தன் சோஷியல் மீடியா அப்படின்னு அதை பார்த்து அந்த படத்தில் வரும்போது இங்கே தான் உட்காந்துருந்தான். நானும் அனுவும் இங்கே தான் உட்காந்துருந்தோம். சித்ரா அரவிந்தன் சோஷியல் மீடியா அப்படின்னு சொன்னோம். செம்மையாக சிரித்தேன். உழுந்து சிரித்தேன் அந்த இதில் அந்த மூஞ்சி சீரியஸாக வச்சுட்டு சொல்லும்போது. அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், நான் ஏன் சிரிக்கிறேன்? நானும் சோஷியல் மீடியாலலாம் பண்ணுறேன். நானும் யூடியூப் கிரியேட்டர் தான். நானும் வந்து மக்களுக்கு வந்து நிறையா விஷயம் யூடியூப் மூலியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். நானும் இப்படி பண்ண நினைக்கிறேன். பட் ஒருத்தர் வந்து அந்த மாதிரி சொல்லும்போது நான் ஏன் சிரிக்கிறேன், நான் ஏன் அதை கலாய்க்கிறேன்னு ஃபஸ்ட்டு யோசித்து பார்த்தேன். அது ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஒரு கிட்டுக்கு வந்து நீங்கள் போயிட்டு இந்தியன் 2 காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன பையன், ஒரு சின்ன குழந்தைக்கு இப்போ வந்து ஒரு 10 வயசு. அதாவது நீங்கள் இந்தியன் 1 பார்த்தப்போ அந்த வயசில் அதே வயசில் இருக்கிற இப்போ இருக்கிற ஒரு சின்ன குழந்தைய நீங்கள் அந்த இந்தியன் 2 பார்க்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே மைட் லைக் இட். பிகாஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்குது. அவங்க சோஷியல் மீடியா பார்க்குறாங்க, அவங்க ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நம்மளும் இந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரிலேட்டபிலிட்டி இருக்குது. பட் பெரும்பாலும் இந்த அடல்ட்ஸுக்கு வந்து ஐ பர்சனலி ஃபீல் ஏன் பிடிக்கல அப்படின்னா, ஐ திங்க் நமக்கு வந்து இந்த ஃபோனு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் சென்சிட்டைஸ் ஆகி அழுத்து போச்சுன்னு நினைக்கிறேன். நமக்கு திகட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோனு, டெக்னாலஜி, சோஷியல் மீடியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு லைட்டாக திகட்டிடுச்சு போல இருக்குது. அதனால் அதுலேருந்து நம்ம வெளியே போய் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என்ன சொல்கிறது, ஒரு
ஒரு ரூ. 2000 செலவு பண்ணி ஒரு தியேட்டருக்கு போய் ஃபேமிலியோட நல்லா ஜாலியா ஒரு மூவி உட்காந்து பார்த்துட்டோம்னா, அதுலயும் நீ சோசியல் மீடியான்னு கொண்டு வந்தேன்னா, கடுப்பாகுமா ஆகாதாங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு. எனக்கு அப்படி இருந்துச்சு. ஏன்னா, நானும் அனுவும் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது, ஓகே ஃபோன்லாம் வச்சுட்டு நம்ம வந்து டிவைஸஸ்லாம் இல்லாம நம்ம உட்காந்து படம் பார்க்கலாம். பார்த்தா அங்க படத்த ஃபுல்லா டிவைஸஸாவே இருந்துச்சு. அத பார்க்குறப்போ என்னடா இது? இது என்ன? ஏன் இப்படி பண்றாங்க? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அதில வேற ஒருத்தவங்க ஆன்லைன்ல நான் கலாய்ச்சு பார்த்தேன். என்னன்னா, "0 டாலரன்ஸ்." ஆமா, படத்த பார்க்கறதுல 0 டாலரன்ஸ். படத்த பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லி கலாய்ச்சிருந்தாங்க. அத நான் பார்த்தேன். பட் வந்து இது வந்து உங்களுக்கு இது எப்படின்னு தெரியல. உங்களுக்கு இந்த மாரி இருந்துச்சுன்னா வந்து லைக் திஸ் வீடியோ ஓகே. இல்லன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. டிஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் நீங்களும் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி ஜஸ்ட் ட்ரை டூ டிஸ்கிரைப் வை யூ டிட்ன்ட் லைக் த மூவி. பிகாஸ் அத பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கே வந்து உங்கள பத்தி நெறைய தெரியும். ஓ! நம்ம இப்படியா? ஓ! நமக்கு இதான் பிடிக்குமோ? அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இப்போ நான் வந்து என்னோட மூவி இன்ட்ரெஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு சரியா? இப்போ நான் ரீசென்ட்டா வந்து படங்கள் பார்த்தேன். ஓகே. நான் ரீசென்ட்டா வந்து Netflixல வந்து 2, 3 நெறைய படங்கள் பார்த்தேன். அதில எனக்கு வந்து புடிச்ச சில மூவிஸு, சில சீரிஸ் எல்லாம் நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 12த் பாஸ்ன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல. 12த் ஃபெயில் அந்த ஹிந்தி படம். அது பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப 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 புடிச்சிருந்துச்சு. ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த படிச்சு எக்ஸாம்ல எழுதி அந்த மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மகாராஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம். அதுவும் வந்து ஃப்ரீடம் இந்தியா இந்தியாவுக்கு பிஃபோர் ஃப்ரீடம் அந்த டைம்ல எடுத்த ஒரு மூவி மாரி ஒண்ணு காமிச்சிருந்தாங்க. அதுவும் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லா லா லாபத்தா லா லாபத்தா லேடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. ரீசென்ட்டா பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப 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 புடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு எந்த மாரி படங்கள் எனக்கு புடிக்குது அப்படின்னா, இந்த ரியல் இந்தியா அதாவது இந்த கிராமத்த காட்டுறது, அ அந்த என்ன சொல்றது? அந்த அந்த பழைய டெக்னாலஜிய காட்டுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து இந்த இந்த லாபத்தா படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சரி 12த் பாஸ் 12த் ஃபெயில் படத்திலே எடுத்து பாருங்களேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையன்ட்ட ஃபோன் இருக்காது. ஆம் ஃபோன் அது வாங்கி அது அந்த அந்த டைம் பேக் போயி அத எடுத்திருப்பாங்க. அதுல அவ்ளோ ஒர்க் இருக்கு. அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் பழைய ரயில்வே ஸ்டேஷன் மாரி காமிக்கணும். அந்த ஏரியாவ வந்து பழைய செட்டா மாத்தணும். அந்த மொத்த ஃபீலிங் உங்களுக்கு அந்த அந்த பழைய மூவி அதாவது புது மூவி தான். ஆனா, அந்த காலத்துல எடுத்த மூவி மாரி இருக்கணும் அப்படிங்கிற மாரி அத காட்டணும்ல. அதுல ஏகப்பட்ட ஒர்க் இருக்குன்னு ஐ ஃபீல். ஆனா வந்து இப்படி இப்படி பண்ணி அந்த நாஸ்டால்ஜிக் ஃபீலிங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மாரி இருக்கக்கூடாது. அப்படின்னு நான் என்னோட பெர்சனலா நெனைக்கிறேன். நாளைக்கு நீங்களே ஒரு பெரிய டைரக்டர் ஆகலாம். அந் பார்த்துட்டு இருக்கவங்களே வந்து ஒரு பெரிய டைரக்டர் ஆனீங்கன்னா, தயவு செஞ்சு மக்களுடைய நொஸ்டால்ஜியாவ வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் இட் வோன்ட் வொர்க். ஐ ஐ ஐ ஜென்யூன்லி திங்க் இட் வோன்ட் வொர்க். ஏன்னா வந்து அத வந்து நம்ம ட்ரை பண்ண என்ன ஆகும்னா, இட் கெட்ஸ் வொர்ஸ். அந்த நாஸ்டால்ஜியாவ ஒண்ணு நம்ம குத்தி கொன்றுவோம். அப்படி இல்லன்னா வந்து வி வில் என்ஹான்ஸ் தட். பட் த சான்சஸ் ஆஃப் யூ என்ஹான்சிங் த நாஸ்டால்ஜியா இஸ் வெரி லெஸ். பிகாஸ் உங்களுக்கு இருக்க நாஸ்டால்ஜியா எனக்கு இருக்காது. எனக்கு இருக்கிற நாஸ்டால்ஜியா இன்னொருத்தவங்களுக்கு இருக்காது. ஸோ நாஸ்டால்ஜியா இஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் வெரி யூனிக் ஃபீலிங். அது ஐ டோன்ட் நோ ஹவ் டு டிஸ்கிரைப் நாஸ்டால்ஜியா ரைட். ஸோ இந்த லாப்பட்டா லேடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா, அதுலேயே வந்து இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிக்கிறது இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோனு இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஃபோன்னா எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம். இல்லை டக் 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 டக்கா ஃபோன் 4 தட்டு தட்டா வந்துடும். வாட் இஸ் தேர் இன் தட்? ஐ வாண்ட் டு சீ சம்திங் டிஃப்ரெண்ட் இன் மூவி. நான் வந்து இதுலேருந்து வெளியே வந்துட்டு இது இந்த 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 இதுலேருந்து சம்ஹவ் ஐ அம் அட்டாச் டு திஸ். இதுலேருந்து நான் வெளியே வரணும். இதில் நான் வெளியே வந்து நான் வந்து படத்தில் வந்து ஒரு புதுசாக ஒன்று பார்க்கணும். அதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஐ லைக் தோஸ் கைண்ட் ஆஃப் மூவிஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து இந்த இது இருக்குல்ல ஆனிமேல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒன் பீஸ், நருட்டோ ரொம்ப பிடிக்கும். அது ஏன் ஒன் பீஸ், நருட்டோ பிடிக்கும்னா, அதில் வந்து இந்த ஃபோனு டெக்னாலஜி மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப ரூரலாக இருக்கும் ரொம்ப. கிராமத்து இது மாதிரி. அதை பார்க்குறப்போ ஒரு தனி உலகத்தில் இருக்கும். இது தனி ஃபேண்டசி உலகம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். டெக்னாலஜி ஆக மொத்தத்தில் இந்த டெக்னாலஜி இருக்குல்ல, இந்த ஃபோனு, இந்த என்ன சொல்கிறது, இந்த மாதிரி இன்டர்நெட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணாத படங்கள் தான் எனக்கு பிடிக்குது போல இருக்கு. அதை தான் நான் விரும்பி பார்க்குறேன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, தேட்டருக்கே போகிறதில்ல இப்போலாம் வீட்டிலே ஜாலியாக உட்காந்து படம் நல்லா ரெண்ட் பண்ணி வீட்டிலே உட்காந்து ஜம்முன்னு
ஏதாவது ஸ்நாக்ஸ் கீக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா உட்காந்து வீட்டில் படம் பார்க்குறது. தியேட்டருக்கு வந்து இது பண்ணியாச்சு, கம்மி பண்ணிட்டேன். நான் வந்து ஐ ஐ ரியலி திங்க் தட் இட் இஸ் நாட் ரெக்வயர்ட். பட் சம்டைம்ஸ் வந்து அனு கூப்பிட்டா தியேட்டருக்கு போய் நான் படம் பார்ப்போம் நாங்கள். எப்போயாச்சும் ரொம்ப ரேர். இப்போவே வந்து டெட்பூல் வோல்வரின் அண்ட் டெட்பூல் இருக்குல்ல, இப்போ ரீசெண்டாக வந்துச்சு, அதுவே வந்துச்சு. ஆனால் நான் வந்து போகல. ஏன்னா வந்து எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு வீட்டில் வந்து தனியாக உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வந்து தேட்டர் ஆஹா ஓஹோ அந்த மாதிரி இருக்க வேணாம். அந்த மேபி அது ஐ திங்க் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் பிகமிங் அன் அடல்ட். அது அந்த மாதிரி ஆயிரும் போல இருக்குது. ஆரணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சீரீஸில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சீரீஸில் வந்துட்டு இந்த பழைய சீரீஸ் மாதிரி எடுத்துருக்காங்க. இப்போ வந்து யங் ஷெல்டன் ஒன்று எடுத்துருக்காங்க, இருக்குது ஒரு சீரீஸ் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். அதை நான் காலேஜ் படிக்கும்போது இப்போ 2018 நான் அதை பார்த்தேன். யங் ஷெல்டன் சொல்லிட்டு ஒரு சீரீஸு. அந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய டெக்ஸஸை காட்டுவாங்க. அதாவது டெக்ஸஸ் ஃப்ரம் த 90s. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனு இதெல்லாம் வந்து ரொம்ப இந்த லேண்ட்லைன் ஃபோன் இருக்குல்ல, அதுதான் காட்டுவாங்க. அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும், அது ஃபீலிங் இருக்கும். இப்போ வந்து எல்லாம் கேஜெட்டு, டெக்னாலஜி, ஃப்யூச்சர் அப்படின்னு பார்க்குறப்போ அப்படியே மொக்கையாயிருது. ஐ திங்க் பீப்புளுக்கு வந்து அந்த பழைய ஃபீலிங் வந்து திருப்பி ரியலாக கொடுத்தா ஐ திங்க் பீப்புள் என்ஜாய் இட் ரியலி வெல். வேறு ஏதாவது அந்த மாதிரி படம் ஏதாவது இருக்கா யோசிக்கிறேன் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கு. ரீசெண்டாக வந்த படம், ஏன்னா தேட்டருக்கும் நான் போகல. பொன்னியின் செல்வனே அப்படி தானே. பொன்னியின் செல்வனே வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த விதமான டெக்னாலஜி மாதிரி எதுவுமே கிடையாது, எல்லாம் அந்த காலத்து அப்படின்ற மாதிரி. அப்புறம் பாகுபலியும் அதே மாதிரி தான், டெக்னாலஜி மாதிரி எதுவுமே கிடையாது, எல்லாமே அந்த காலத்து அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் நல்லா பாருங்களேன், டெக்னாலஜியை வந்து இப்போ ஒரு ப்ரைமரியாக வச்சு அதை வச்சே எடுக்கிற படங்கள் வந்து ஒன்றும் பெருசாக அப்படியே ஓடின மாதிரி தெரியாது உங்களுக்கு. டெக்னாலஜியை வந்து சப்ரஸ் பண்ணி, அதாவது டெக்னாலஜினா த யூஸ் ஆஃப் டெக்னாலஜி, அதை வந்து சப்ரஸ் பண்ணுற மாதிரி படங்களை வந்து நல்லா ஓடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். வேறு என்ன, ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி படம் ஏதாவது இருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஏன்னா நானும் வந்து யோசிச்சு பார்க்குறேன், எனக்கு வேறு என்ன பிடிக்குது, எனக்கு வாட் டு ஐ லைக் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து எனக்கு தெரியும் எனக்கு எந்த மாதிரி படங்கள் பிடிக்கும். அதனால் அந்த ஜான்ராவை எனக்கு சொல்ல தெரில. GENRE அந்த ஸ்பெல்லிங் இருக்குல்ல, அது வந்து ஜானர் இல்லை, ஜான்ரா. அது எனக்கு நானே இப்போ தான் ரீசெண்டாக கற்றுக்கிட்டேன். மேபி நான் தப்பாக சொல்கிறேன்னா சொல்லுங்கள், ஓகேவா? ஜான்ரா, ஓகே. அந்த அந்த எனக்கு பிடிச்ச ஜான்ரா எப்படின்னா, ஓல்டு ஃபில்ம்ஸு, ஆனால் வந்து நியூ டெக்னாலஜியில் அதை எடுத்துருக்கணும், அந்த படங்களில் ஃபில்ம் பண்ணிக்கணும். பட் வந்து அந்த பழைய இதை வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஐ லைக் தோஸ் மூவிஸ். அதான் யோசிக்கிறேன் நான், வேறு என்ன படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப திங்க் பண்ணிட்டுருக்கேன். இந்தியன் 2 வந்து சுத்தமாக பிடிக்கலை, ஏன்னு மேபி யோசிச்சா அது வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியன் 2வில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனேவே த பவர் ஆஃப் டெக்னாலஜி, இதை வச்சு இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி கம்பேக் இண்டியன் அப்படின்னு போட்டோன்னா, அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணோன்னா அவர் வந்து அப்படியே அது வைரல் ஆகி அப்படியே மேக்கிங் எ ஹேஷ்டேக் வைரல் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. ஃபஸ்ட்டு அது வந்து கொஞ்சம் நேரத்தில் புஷ்ன்னு போயிடும். அதை வந்து ஒரு பயங்கரமான சக்ஸஸ் ரேட்டாக காமிச்சு தே ஆர் மேக்கிங் சம்திங் அவுட் ஆஃப் இட், ரைட்? அது சுத்தமாக கம்ப்ளீட்லி இட் ஃபெல்ட் வெரி சில்லி. ஓகே கைஸ், இது வந்து ஒரு மூவி ரிவ்யூ கிடையாது. பட் என்னோட ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அதாவது எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் வந்து ஐ எம் அட்டெம்ப்டிங் டு டாக்குமெண்ட் தட், ஸோ தட் உங்களுக்கும் வந்து மேபி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு சீனில் வந்து அதுக்கப்புறம் வந்து நான் போட்டுருவேன் பாரு, கோ பேக் இண்டியன் சொல்லுவேன். அதுக்கப்புறம் டெக்னாலஜி ஏதோ ஒன்று காட்டுறேன்னு சொல்லி அந்த சிங்கிள் யூனி மோட்டர் பைக் இருக்குல்ல, யூனிசைக்கிள் சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு வீல் மாதிரி இருக்கும், அது அப்படியே போகலாம். அது இங்கே நிறையா பேர் ஓட்டிகிட்டு இருப்பானுங்க. நிறையா டெலிவரி பாய்ஸ் தான் அதை ஓட்டுவாங்க, டெலிவரி பண்ணுற பசங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் வந்து ஹேண்ட்லிங்க்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். இட்ஸ் வெரி ஹேண்டி, ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி. ஆனால் வந்து அதில் நிறைய பெரிய பெரிய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதனால் இஃப் யூ ஆர் பையிங் தட், பி வெரி கேர்ஃபுல், ரைட்? அதை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்துங்க.
அதில் வந்து தாத்தா வந்து அப்படியே அதில் போயிட்டே இருப்பாரா, அது வந்து இப்போ முடிப்பாங்க அப்போ முடிப்பாங்கன்னு பார்த்தா முடிக்கவே இல்லை. ஓகே, யூஆர் ஷோயிங் சம்திங் நியூ. அந்த மாதிரி பீப்புள்கிட்ட புதுசாக ஒரு விஷயத்த இந்த மாதிரி ஒரு ஒரு கம்யூட் ஒரு ஒரு லோக்கோமோட்டிவ் இருக்குது அப்படின்னா, யூ கேனாட் சிம்ப்ளி ஓவர் யூஸ் இட் அண்ட் லுக் அட் த ஸ்க்ரீன் டைம். நீங்கள் வந்து ஓவர் யூஸ் பண்ண முடியாது. அதை எப்பப்போ அதே ஒரு ஒரு இதாக காமிச்சு ப்ராப்பாக காமிச்சு சுற்றி 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 வளைச்சு 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 அப்படி எனக்கு அப்படியே என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த லாபத்தா லேடிஸ் படம் இருக்குல்ல, நான் சொன்னேன்ல லாபத்தா லேடிஸ் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னேன் நெட்ஃப்ளிக்ஸில். நீங்களும் பாருங்கள், லாபத்தா லேடிஸ், LAAPATHA லேடிஸ், ஸ்பேஸ் லேடிஸ். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, அவன் சைக்கிளில் தான் வருவான், சைக்கிளில் தான் போவான், சைக்கிளில் தான் வருவான். ஒரு கிராமத்தில் அழகாக காட்டுவாங்க, அந்த வில்லேஜ் செட்டிங் காட்டுவாங்க, அந்த எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த ஒரு ஒரு சாதாரணமான லைஃப் ஸ்டைலை காட்டலாம்ல. ஏன் அது காமிச்சா தான் எனக்கு எனக்கு பிடிக்குது போல இருக்குது. அந்த மாதிரி சாதாரணமான லைஃப் ஸ்டைல் காமிச்சு தான் ஐ எம் லைக்கிங் இட். திஸ் இஸ் ஸோ ஸோ நைஸ். என்னை பற்றி நானே தெரிஞ்சுக்கிட்டேங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கைஸ். நிஜமாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னடா அது இவ்வளோ நாள் நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன மாதிரி படம். இப்போ யாராச்சும் வந்து திடீர்னு என்கிட்ட வந்து உனக்கு என்ன மாதிரி படம் பிடிக்கும்னு கேட்டாங்கன்னா உண்மையிலே எனக்கு சொல்ல தெரியாது. இவ்வளோ நாள் சும்மா ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பேன். ஓ, அது இந்த படம் பிடிக்கும், அந்த படம் பிடிக்கும் அப்படின்னுவேன். பட் ஏன் அதை பிடிக்கும்னு பர்டிகுலராக எனக்கு சொல்ல தெரியாது. ஸோ இப்போ நான் சொல்லுவேன், எந்த படத்தில் டெக்னாலஜி கம்மியாக யூஸ் பண்ணி அது ஒரு வேற ஒரு உலகம் அப்படின்றத ரிவீல் பண்ணுற மாதிரியோ, இல்லை வந்து ஒரு இந்த மாதிரியும் லைஃப் இருக்குது அப்படின்னு காட்டுற மாதிரி இம்பேக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்க படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அந்த 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 பேர் எனக்கு சொல்ல தெரில. பட் அந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. வேற ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆக்சுவலாக மைண்டில் வந்துச்சு, அது டக்குன்னு என்ன சொல்ல வரல. இப்போ வந்து அப்படி பார்த்தா வந்து பேக் டு த ஃபியூச்சர்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் படம் இருக்குது, பேக் டு த ஃபியூச்சர். அந்த படம் வந்து ஏன் எனக்கு பிடிக்கும்னா, ஃப்யூச்சரை வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக 2024 தான் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பேக் டு த ஃபியூச்சரில். அதையே ஒரு மாதிரி வித்தியாசமாக ஏதோ ஒரு கார்லாம் வந்து ஃப்ளையிங் கார்ஸ்லாம் இருக்கிற மாதிரி அது மாதிரி ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க, அது மாதிரி வித்தியாசமாக. அதில் வந்து எனக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எனக்கு பிடிக்கும். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ஃபுல்லாக பயங்கர ஏலியன் டெக்னாலஜி மாதிரி. ஏலியன் டெக்னாலஜி வந்து ஏன் ஏன் அது ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது அப்படின்னா, அது வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸுங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்க ஒரு ஒரு கார்ட்டூன். அதை வந்து படத்தில் லைவ் ஆக்ஷனாக காட்டுறாங்க அப்படிங்கிறப்போ இட் இஸ் சூப்பர், இட்ஸ் வெரி நைஸ். ஸோ ஏலியன் டெக்னாலஜி ஐ எம் ஓகே. ஏதோ ஒரு புதுசாக ஏதோ காட்ட போகிறாங்க, அதாவது ஒரு இமேஜினேஷன், ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்குன்னு. ஸோ எனக்கு புரியுது, ஐ அண்டர்ஸ்டாண்ட் என்னென்னு. ஏன்னா வந்து இந்த ஃபோன் இருக்கனால இப்போ அதை வச்சு ஒரு படம் எடுக்கணும், சோஷியல் மீடியாவை வச்சு ஒரு படம் எடுக்கணும்னா எவ்ரிதிங் இஸ் ஸோ சிம்பிளிஃபைடு. கிராண்டாக எதையும் காட்ட முடியாது, இல்லை அந்த டீப் திங்ஸ் எதுவும் காட்ட முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் ஆல்ரெடி when you're on social media, when you're on Instagram, டெப்த்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நமக்கு. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு ½ hour ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களேன். ½ hour முடிச்சதுக்கப்புறம் ஏதோ வாட் ஐ ஜஸ்ட் டூ அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். பட் வந்து அந்த அந்த ஸ்டேட் சேஞ்சே உங்களுக்கு இருக்காது இன்ஸ்டாகிராமில். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, ஸ்டேட் சேஞ்ச்னா என்னென்னா, ஒரு வீடியோ இப்போ யூடியூப்பில் வந்து இப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறப்போ நீங்கள் ஒரு வேற ஆளாக இருக்கீங்கல்ல. அதாவது வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு ஸ்டேஜ் சேஞ்ச் உங்களுக்குள்ளே இருக்குல்ல, அந்த ஸ்டேஜ் சேஞ்ச் வந்து இன்ஸ்டாகிராமில் வராது. எதுலேயுமே அந்த ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் எதுலேயுமே வராது. அந்த உட்காந்து ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப தான் அந்த உங்களுக்குள்ள ஒரு ஸ்டேஜ் சேஞ்ச் வரும், உங்களுக்குள்ள ஒரு லேர்னிங் வரும். அந்த லேர்னிங் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்காது. அதனால தான் தட்ஸ் வை ஐ டிஸ்கரேஜ் எவ்ரி ஒன் டு நாட் யூஸ் இன்ஸ்டாகிராம். ஏன்னா எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு குட்டி ஏரியா 51 மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் லேப் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்ஸ்டாகிராமை. அதில் நான் வந்து பெருசாக எதுவுமே பண்ண மாட்டேன். ஏதாவது ஒர்க் ஆகுதா, இது ஒர்க் ஆகுதா, இது ஒர்க் ஆகலையா அப்படின்னு சொல்லி சும்மா டெஸ்ட் பண்ண தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு டெஸ்டிங் கிரவுண்ட் மாதிரி தான் எனக்கு. ஸோ நீங்களும் வந்து இன்ஸ்டாகிராம் மாதிரி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். இது மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் சேஞ்ச் ஏற்படுதா,
அது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ நான் இந்தியன் 2 வச்சு உட்காந்து வேலை கொல 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 குறைஞ்சிட்டு இருக்கேன்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு படம் ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஏன் பிடிக்கல, எதனால நீங்கள் வந்து அதை அதை வந்து ஹேட் பண்ணுறீங்க, இல்லை வந்து எதனால ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். இந்த இந்த லாப்பதா லேடிஸ் படம் பார்த்துட்டு அணுகிட்ட சொன்னேன், அனு படம் செம படம், செம்மையாக சூஸ் பண்ணியிருக்க, வேற லெவலு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி 12th ஃபெயில் படம் இருக்குல்ல, அதுவும் பார்த்துட்டு எனக்கு லவ்ட் ஐ ஐ ட்ரூலி என்ஜாய் த மூவி. ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் அதெல்லாம் காட்டினாங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த படத்தில் வந்து டெக்னாலஜியை வந்து பெருசாக காட்டல. ஒரு படத்தை பார்த்தேன்னா நல்லா என்ஜாய் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் யோசிக்கிறேன், வேறு என்ன படம் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு யோசிக்கிறேன். ஸோ ஐ திங்க் அந்த 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 பழைய இது மாதிரி காட்டுறது வந்து ஹிட் ஆகுது போல இருக்குது. எல்லாருக்கும் பிடிக்குது போல இருக்குது, மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குது போல இருக்குது. யா மேபி ரைட். சப்ரஸிங் த யூஸ் ஆஃப் டெக்னாலஜி ஆன் ஸ்க்ரீன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் யோசிக்கிறதெல்லாம் கரெக்டா, இல்லை வந்து ரொம்ப ஆஃப் ட்ராக்ல இருக்கேனா, இல்லை ட்ராக்ல தான் இருக்கேனா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அந்த சந்திரமுகி 2, இந்தியன் 2 இதில் வந்து நீங்களும் வந்து அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன், அந்த நொஸ்டால்ஜியா, உங்கள் நொஸ்டால்ஜியாவோட எக்ஸ்ப்ளாய்டேஷனை நீங்கள் ஃபீல் பண்ணீங்களான்னு சொல்லுங்கள் என்கிட்ட. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச, இப்போ நான் சொன்னேன்ல ஒரு ஜான்ரா, எனக்கு ஒரு ஜான்ரா மாதிரி ஒரு படம் எனக்கு இந்த இந்த ஜான்ராவில் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னேன்ல, அது என்ன ஜான்ரா அப்படின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு. ஏன்னா ஐ வாண்ட் டு நோ எனக்கு என்ன மாதிரி டைப் மூவிஸ் பிடிக்கும். ஒரே வார்த்தையில் சொல்லணும் நான் அதை. உனக்கு எந்த மாதிரி படம் பிடிக்கும்னு கேட்டாங்கன்னா, இது இது இண்டி மூவிஸ்ன்றாங்களே, இண்டி மூவிஸ்னால் என்னென்னு பார்ப்போம். வரைக்கும் நிமிஷம் ஃபோனில் பார்க்குறேன். இண்டி மூவிஸ், வாட் ஆர் இண்டி மூவிஸ்? ஓகே, இண்டி மூவிஸ்னால் இண்டிபெண்ட் மூவியா? அதானா? ஃபீச்சர் ஃபிலிம் ஹவுஸ் தட் இஸ் ப்ரொடியூஸ்ட் அவுட் சைட் த மேஜர் ஃபிலிம் ஸ்டுடியோ addition to being produced and distributed by independent entertainment. மேபி எனக்கு இந்த இண்டி மூவிஸ் தான் பிடிச்சிருக்கு போல இருக்குது. ஸோ அப்படி சொல்லலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து இண்டிபெண்ட் ஃபிலிம் தானே. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி இண்டி ஃபில்முங்கிறத வந்து நிறைய பேர் இன்கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் எல்லாத்தையுமே இண்டி மூவிஸுங்கிறாங்க அப்படின்னு. பட் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் லைக் தட். நீங்கள் அந்த அந்த நான் சொன்ன படங்கள்லாம் பாருங்கள் நெட்ஃப்ளிக்ஸில், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி என்ன மாதிரி டைப்பான பர்சன்னா வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். ஐ வாண்ட் டு நோ. ஏன்னா வந்து இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட இந்த மாதிரி உட்காந்து பேசும்போது எனக்கு அந்த ரிலேட்டபிலிட்டி இருக்குல்ல, அந்த ரிலேட்டபிலிட்டியை கொடுக்கணுங்கிறதுக்காக சில வீடியோ போடுவோம். சில வீடியோ வந்து போடுவோம், அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் அது ரிலேட்டபிள் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எனக்கு மாதிரி ஆயிருக்கு. ஸோ இதுவும் அது மாதிரி இருக்குமா என்னன்னு தெரில. பட் ஐம் ஜஸ்ட் புட்டிங் இட் அவுட் தேர் டு சி ஹவு யூ கைஸ் டேக் இட். எனிவேஸ் கைஸ், தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதை நான் எடிட்டிங்கே பண்ணியிருக்க மாட்டேன். நான் அப்படியே ரா கண்டென்ட்டாக எடுத்து போட போகிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் மெம்பர்ஸ். நிறையா மெம்பர்ஸ் வரீங்க. மெம்பர்ஸுக்கு நான் வந்து ஒரு தனி அஜெண்டாவே வச்சுருக்கேன் வீடியோஸுக்கு. அதை நான் வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பண்ணுவேன். ஏன்னா வந்து நான் ஒரு சபதம் எடுத்திருக்கேன், இந்த ஆகஸ்ட்டில் எல்லா நாளும் கரெக்டாக வீடியோ போடணும் அப்படின்னு. அது செப்டம்பருக்கு அப்புறம் ஐ வில் ஹாவ் சம் சேஞ்சஸ் கம்மிங் த்ரூ. ஸோ அப்போ வந்து மெம்பர்ஸுக்கு வந்து மோர் இது நான் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் ஃபன். டேக் கேர், ஸ்டே சேஃப். பை கைஸ், பாய். நான் அப்படியே போய் லைட்டாக அப்படியே தூங்க போகிறேன்.